எப்படிதான் இந்த வித்தியாசமான ஆட்கள் வராங்கன்னே தெரியல. எடுத்த புக்ஸ ஒழுங்காவே வைக்கிறது இல்ல. சத்திய பாட்டா விசித்திரமான டைட்டிலா இருக்கு. கதவு மூடிக்குமா? யாரு கதவு மூடுனது? கதவு திறங்க, நான் உள்ள இருக்கேன். கதவு திறங்கன்றல, கதவு திறங்க, கதவு திறங்கன்னு சொன்னேன். அட, இந்த புக்கை நான் மூடி வச்சனே, யார் இது திறந்தா? அப்புறம் இந்த மார்க்கர் எப்படி இங்க வந்துச்சு? இந்த புக்க முழுசா படிச்சு முடிக்கணும். திடீர்னு சேர்லாம் ஆட ஆரம்பிக்கும். உள்ள இருக்கிற எல்லா திங்ஸும் ஆட ஆரம்பிக்கும். ஆனா இதெல்லாம் எப்படி திடீர்னு நினைச்சு? ஒரு நிழல் ஜன்னல் கிட்ட இருந்து மெதுவா உன் பின்னாடி வந்து நிக்கும். அதை நீ பாக்குறதுக்கு முயற்சி பண்ணா அது அந்த இடத்துல இருந்து காணாம போயிடும். இந்த புக்கை படிக்கிறவங்க இறந்து போயிடுவாங்க. பங்கால் இந்த மாதிரி பாரம்பரிய கலாச்சாரங்களுக்கு பெயர் போன ஊரு. அதே மாதிரி இந்த ஊரு மந்திர தந்திரங்களுக்கு இந்த உலகம் முழுக்கவே பெயர் போன ஊரு. கடவுளை வழிபடுற இந்த ஊர்ல அதே அளவு பேய்களோட நடமாட்டமும் அதிக அளவுல இருக்கு. இது ஒரு பயங்கரமான லைப்ரரி கதை. இந்த கதையை நீங்க இதுவரைக்கும் கேட்டிருக்கவும் மாட்டீங்க, கேள்விப்பட்டிருக்கவும் மாட்டீங்க. ஏண்டா டே, கொல்கத்தாவில் இத்தனை லைப்ரரி இருக்கும்போது உனக்கு இதுதான் கிடைச்சதா? கொல்கத்தால நிறைய லைப்ரரிஸ் இருக்கலாம், ஆனா இங்க இருக்கிற புக்ஸ் வேற எங்கேயும் இருக்காது. அப்படியா? வா. டேய், நீ இங்க வரதா இருந்தா நீ தனியாவே வந்திருக்கலாம்ல. ஏன் என்ன கூட்டிட்டு வந்த? எனக்கு புக்குன்னா பிடிக்காதுல்ல. என்னப்பா உன் ஃப்ரெண்டுக்காக வந்ததுல அப்படியே குறைஞ்சிற மாதிரி பேசுற. வா. டேய், இந்த லைப்ரரியில யாருமே இல்ல, ஆனா ஒருத்தன் தான் இருக்கான். அவன் தான் ராஜா இந்த லைப்ரரிக்கே. என்ன வேணும் உங்களுக்கு? எந்த ராஜாவை பத்தி பேசுறீங்க? அது ஒண்ணும் இல்ல, என்னுடைய ஃப்ரெண்ட்ட சொல்லிட்டு இருந்தா இந்த லைப்ரரி ரொம்பவே புகழ் பெற்றதுன்னு. இங்க இருக்கிற புக்ஸ் மாதிரி வேற எங்கேயுமே கிடைக்க வாய்ப்பே இல்ல. நீங்க பொய் சொல்லல. ஏன்னா பொய் சொல்றவங்களுக்கும் புக்ஸோட டைம் பாஸ் பண்றவங்களுக்கும் நான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பேன். அப்புறம் இன்னொரு விஷயம், ஒன்றை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டாக 7 மணிக்கு இந்த லைப்ரரியை மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே யாருமே இருக்கக்கூடாது.
அப்புறம் இங்கேருந்து எந்த புக்கையும் யாரும் வெளியில் எடுத்துட்டு போக முடியாது. சரி, நாங்க கவனமா இருக்கோம். இது இது சரியில்லைன்னு எனக்கு தோணுது. வா வா, இங்கிருந்து நம்ம போயிடலாம். டேய் டேய், நீ தேவையில்லாம பயப்படுறடா. இவங்க இந்த லைப்ரரியோடைய ஓனர். தாத்தா காலத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த புக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே. அதனால தான் இவங்க இங்க இருக்க புக்ஸ் மேல எல்லாம் ரொம்பவே பாசம் வச்சிருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதாங்க வந்தியா? நான் ஒரு ரைட்டர். ஒரு ரைட்டருக்கு எப்பவுமே ஒரு நல்ல கதை தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால இங்க இருக்கிற கதை எதையாவது திருடி அது எல்லாத்தையும் எனக்கு சொந்தமாக்கிப்பேன். யாருமே இங்க வரப்போறது இல்லையே, யாருக்கும் தெரிய போறதும் இல்லை. வெரி கிளவர்டா தம்பி, நீ வெரி கிளவர் தான். சரி வா. லைப்ரரி கிளீன் பண்ணும்போது காயத்ரி அம்மா எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. அதை நினைச்சா கூட எனக்கு இப்பவும் எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிடும். அந்த அளவுக்கு பயங்கரமான கதை. ரொம்பவே கொடூரமான பயங்கரமான ராஜா அந்த லைப்ரரிக்குள்ள இருக்கானா. அவனை அடைச்சி வச்சிருக்கிறதா சொன்னாங்க. ஆனா ஒரு நாள் அவன் அதுல இருந்து வெளியே வந்துட்டானா. நல்லா இருக்கே. எல்லா புக்கையும் படிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா இதை மட்டும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. சத்திய பாட். இந்த டைட்டில் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒரு நாள் இரவு நான் ரோட்ல தனியா நடந்து போய்கிட்டு இருந்தேன். நான் முன்னேறி போய்கிட்டே இருந்தேன். ஆனா எனக்கு பின்னாடி யாரோ இருந்த மாதிரி இருந்தது. ஒரு வழியா நான் எப்படியோ ஒரு கிணறு கிட்ட போயிருந்தேன். நான் அந்த கிணத்துக்குள்ள எட்டி பார்க்கும்போது உள்ள ஒரு கை தெரிஞ்சது. அந்த கை அப்படியே வெளியில வந்து அப்படியே என்ன கிணத்துக்குள்ள இழுத்துட்டு போயிருச்சு. என்ன கதை இது? என்னென்னமோ எழுதியிருக்காங்க. இந்த புக்கை யார் படிச்சாலும் அவங்க செத்துருவாங்க.
என்னடா பண்றது, நான் தேடிட்டு இருக்கிற புக்கு எனக்கு கிடைக்கவே இல்லடா. அதுக்காக நாம வேற எங்கேயாவது தான் போய் ஆகணும். நீ அந்த புக்கை ட்ரை பண்ண, நீ தேடுற கதை கிடைக்கும். அதுவும் அங்க பாரு, அந்த புக்கு தான் நான் இப்பதான் படிச்சேன். அதுல ஒரு பேய் கதை இருக்கு. அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. என்னடா பேசுற நீ? இந்த மாதிரி கதைக்காக தான் நான் இவ்வளவு நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஷெல்ஃப் தான் மூடி வச்சிருக்காங்களே, நீ எப்படி அதை திறந்த? அட என்னப்பா அது, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்பதான் அந்த லாக் ஓபன்ல இருந்தது, திடீர்னு எப்படி லாக் ஆச்சு? சரி விடுறா. இப்ப நம்ம யோசிக்க வேண்டியதெல்லாம் எப்படி அந்த புக்கை இங்க இருந்து நைஸா எடுத்துட்டு போலாங்கிறது தான். டேய், நீ என்ன பைத்தியமா? அந்த கிழவிய பார்த்தல, எவ்வளவு பயங்கரமா இருக்காங்கன்னு. அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா நம்மள இங்கிருந்து போகவே விட மாட்டாங்க. நம்மளை காப்பாத்துறதுக்கு இங்க யாரும் இல்ல. சரி சரி, முதல்ல ஒண்ணு சொல்லு, என்ன கதை அது? என்னன்னே தெரியல. அந்த கதையை படிக்கும்போது நான் ஒரு கதையை உருவாக்குன மாதிரி இருந்தது. அப்படின்னா அதை நான் கண்டிப்பா படிச்சு ஆகணும்டா. என்னாச்சு? யாரோ என் காலை பிடிச்ச மாதிரி இருக்கு. இங்க எதுவுமே இல்லையே, இது எல்லாமே உன்னுடைய கற்பனைடா. லைப்ரரியில தப்பு பண்ண நினைச்சதுக்கு தண்டனை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். டேய், இந்த கிழவி எங்க போனாங்க? வித்தியாசமான கிழவி இல்ல, எப்ப போறாங்க எப்ப வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நீங்க லைப்ரரியோட இன்னொரு ரூலை பிரேக் பண்ணிருக்கீங்க. 7 மணி ஆயிடுச்சு, இன்னும் நீங்க 2 பேரும் இங்கேயே இருக்கீங்க. இதுக்கான தண்டனையும் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல கிளம்புங்க இங்க இருந்து. வடடே, இங்க இருந்து போயிடலாம். இல்ல, நான் இங்க இருந்து வரப்போறதே இல்ல. நான் இங்கே இருக்க போறேன். உனக்கு என்ன பைத்தியமா? அந்த கிழவி சொன்னதை நீ கேட்கலையா? நீங்க எப்படா இருக்க போற? அதோ அங்க. லூசுத்தனமா பண்ணாத. இப்பவே 2 ரூல்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. தண்டனையே என்னன்னு தெரியல. நீங்க இன்னும் போகலையா? போங்கன்னு சொன்னேன்ல. ஆமா பாட்டியம்மா, இதோ நாங்க கிளம்பிட்டோம். படா. டேடே, இருடா, நீ என் கூட இருடா. இல்லப்பா, எனக்கு இந்த இடத்த பார்த்தாவே ஒரு மாதிரியா இருக்கு. அந்த கிழவியும் தான். அப்புறம் இந்த புக்ஸ் எல்லாம் எனக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. நான் சொல்றத கேளு, நீயும் என் கூட வா. முடியாத. ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன்னா முடிவை கண்டிப்பா மாத்திக்க மாட்டேன். இன்னைக்கு ராத்திரி அந்த புக்கை நான் கண்டிப்பா படிக்க தான் போறேன். இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது. உனக்கு வேணும்னா நீ போ, நாளைக்கு பார்க்கலாம். அப்ப சரி, பார்த்து ஜாக்கிரதை.
காயத்ரி அம்மா சொல்றது அந்த பையன் கேட்காம அன்னைக்கு ராத்திரி அந்த பையன் யோசிக்காம அந்த லைப்ரரியில தங்கிட்டான். அவங்க பேச்சு கேட்காம அன்னைக்கு அந்த அசிம் ரொம்ப பெரிய தப்பா பண்ணிருக்கான். ஆனா அவனுக்கு அன்னைக்கு எதுவும் நடக்கல. ஏன்னா அவன் இன்னும் அந்த புக்க படிக்கவே ஆரம்பிக்கல. ஒரு நாள் இரவு நான் ரோட்ல தனியா நடந்து போய்கிட்டு இருந்தேன். நான் முன்னேறி போய்கிட்டே இருந்தேன். ஆனா எனக்கு பின்னாடி யாரோ இருந்த மாதிரி இருந்தது. என் பின்னாடி இருக்கிற நிழல பார்க்கும்போது அப்படியே என் மரணத்தை பார்க்கிற மாதிரி இருந்தது. நான் எங்க போனாலும் சரி அந்த நிழல் என் கூடவே வந்துச்சு. இதை திறக்க முடியலையே, இப்ப என்ன பண்றது? சாரி மேடம், உங்களுடைய இன்னொரு ரூலையும் நான் பிரேக் பண்ணிட்டேன். ஆனா நான் என்ன பண்றது? என்கிட்ட வேற வழியே இல்லையே. நீங்க தான் என்ன இந்த புக்கை படிக்கவே கூடாதுன்னு சொன்னீங்க. அதனால தான் இந்த புக்கை நான் இந்த மாதிரி எடுத்துட்டு போக வேண்டியதாயிடுச்சு. அதுவும் இல்லாம இந்த புக்கு இந்த லைப்ரரியில வெட்டியா தானே இருக்கு. இதை நான் படிக்கிறதுனால அப்படி என்ன ஆயிட போகுது? திடீர்னு ஒரு கிணறு வந்தது. நான் அங்க போய் நின்ன. அதுக்குள்ள பார்க்கும்போது நான் என்னையே அதுக்குள்ள பார்த்தேன். பின்னாடி பார்த்தா அந்த நிழல் அது காணாம போயிடுச்சு. நான் மறுபடியும் அந்த கிணறுக்குள்ள பார்க்கும்போது அங்கேயும் யாரும் இல்லை. அப்புறம் திடீர்னு அதுக்குள்ள இருந்து ஒரு கை வந்து என்னை அப்படியே உள்ள இழுத்துருச்சு. வலது பக்கத்துல இருக்கிற ரோல்ல இருந்து சில புக்ஸ் கீழே விழுந்தது. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே. திடீர்னு ஒரு நிழல் லைப்ரரிக்கு முன்னாடி இருக்கிற கதவு மேல விழுந்தது. லைப்ரரியோடைய ஜன்னல் திறந்திருக்கு. திடீர்னு பார்க்கும்போது பின்னாடி இருந்த அந்த நிழல் அப்படியே காணாம போயிடுச்சு.
யார் அது? யாருன்னு கேக்குறல்ல? யார் அது? யாருன்னு கேக்குறல்ல? முழு புக்கையும் படிச்சு சாகரத்துக்கு ரெடி ஆயிடு. நீ இருக்கிற ரூமோடைய லைட்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் ஆயிட்டு இருக்கும். உன்னுடைய மரண சாயல் நாலா பக்கமும் சூழும். உன்னை சுத்தி இருக்கிற சேர் எல்லாம் திடீர்னு ஆட ஆரம்பிக்கும். ஜன்னல்ல இருந்து திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும். அது எப்படின்னா யாரோ வெளியில இருந்து அடிக்கிற மாதிரியே கேட்கும். என்ன நடக்குதுங்க? என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் பின்னாடி இருக்கிற ஒரு அறைக்குள்ள நான் ஓடுவேன். அப்படி இருந்தாலும் அந்த மரணம் என்னை விடாத. இந்த புக்கை படிக்கிறவன் அவன் இறந்துருவான். யாரு? யாரு? யாராவது இருக்கீங்களா? யாராவது என்னை காப்பாத்துங்க. ஹெல்ப்! ஹெல்ப்! யாரு? இப்ப ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. மரணம் அவனை விரட்டிட்டு இருக்கு. அதே மாதிரி அவனும் மரணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஓடிட்டு இருக்கான். புக்ல எழுதியிருந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அங்க உண்மையா நடந்துட்டு இருக்கு.
பாபா பாபா என்ன காப்பாத்துங்க, தெரியாம நான் பண்ணிட்டேன் பாபா, என்ன எப்படியாவது காப்பாத்துங்க பாபா, என்ன ப்ளீஸ் பாபா காப்பாத்துங்க பாபா பாபா. நீ இங்கதான் இருக்கியா? நீ சொன்னது உண்மைதான்டா. இந்த இடம் சரியான இடம் இல்லடா. இந்த இடம் ரொம்ப பயங்கரமா இருக்குடா. வாடா ஓடிடலாம், வாடா இங்க இருந்து போயிடலாம். யாராவது இருக்கீங்களா? கதவை திறங்க. யாராவது இருக்கீங்களா? தயவு செஞ்சு கதவை திறங்க. ஹெல்ப் ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன விட்டுடு. நீங்க சொல்றதை கேட்காம நான் அந்த முழு புக்கையும் படிச்சுட்டேன். ப்ளீஸ் என்ன போக விடுங்க. அந்த புக்கை நான் திருடி படிச்சுட்டேன், அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. நான் வாக்கு கொடுக்குறேன், நான் உங்களை சத்தியம் பண்ணி தரேன். நான் இந்த லைப்ரரி பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. சீக்கிரம் வா, நான் யாரையும் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. சீக்கிரம் வா. நான் தான் சொன்னேன்ல 7 மணிக்கு மேல இங்க இருக்காதீங்கன்னு. அது மட்டும் இல்லாம நீ அந்த புக்கையும் படிச்சிருக்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன காப்பாத்துங்க. அந்த எந்திரம் காத்துல இருக்கிற வரைக்கும் அதோட சக்தி அதை இங்க வரவே விடாது. ஆனா அந்த எந்திரத்தோட சக்தி அதிக நேரம் நிலைச்சு நிக்காது. அதுக்கு முன்னாடி நீ இங்க இருந்து ஓடி போயிடு. நான் இங்க இருந்து வெளியில போனாலே அது என்ன கொன்னுடுமே. கண்டிப்பா அது என் பின்னாடியே வரும். யார் அந்த ஆத்மா? அப்புறம் அந்த புக்ல எழுதியிருக்க எல்லாமே அப்படியே நடக்குது. இதெல்லாம் எப்படி நடக்குது? ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க, ஏன் இப்படிலாம் நடக்குது? அது ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு எனக்கு ரத்த சம்பந்தம் இருக்கு. அந்த ஆத்மா என்னோட அண்ணன் மிருகானோடது. எங்களோட அப்பா வித்யாதர்த் சக்கரவர்த்தி, அவர் ஒரு மகா வித்வான். அவருக்கு நிறைய சக்திகள் இருந்தது, சக்தி வாய்ந்தவரும் கூட. அவர்கிட்ட இருந்த சக்திகளை என் அண்ணனுக்கும் எனக்கும் சரிபாதியா பிரிச்சு கொடுத்தாரு. மிர்கான் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப புத்திசாலி. அதனால அப்பா கிட்ட இருந்து அவன் எல்லா வித்தைகளையும் முழுமையா கத்துக்கிட்டான். எல்லா வித்தைகளுக்கும் 2 ரூபங்கள் இருக்கும். ஒன்னு வித்தையை நல்ல விதமா பயன்படுத்துறது, இன்னொன்னு கெட்ட விதமா பயன்படுத்துறது. பயன்படுத்துற வித்தையை நல்ல விதத்துக்கு பயன்படுத்தினீங்கன்னா நல்லதே நடக்கும். இதை ஏற்கனவே உன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். எல்லாம் தெரிஞ்சிருந்து உன்னுடைய சக்தியை நீ தவறான வழிக்கு பயன்படுத்திருக்கேன்னா உனக்கு எவ்வளவு துணிச்சல். நீங்க தப்பு பண்ணலன்னா அதுக்காக நானும் தப்பு பண்ணாம இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அன்னைக்கு எங்க அப்பாவுக்கும் என் அண்ணனுக்கும் ரொம்ப பெரிய சண்டை நடந்தது. அன்னைக்கு அவன் வீட்டை விட்டே போயிட்டான். நான் அவனை தடுத்து நிறுத்த ரொம்பவே முயற்சி பண்ணேன், ஆனா அவன் நிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் என் கற்பனைக்கு கூட எட்டாத அளவுக்கு பயங்கரமானது. மிர்கான் பிளாக் மேஜிக்கையும் பயங்கரமான சக்திகளையும் நோக்கி பயணிச்சான். அதுல இருந்து அவனை மீட்கிறது ரொம்பவே கஷ்டம். இந்த பக்கம் நான் அப்பா சொல்லி கொடுத்தத நல்ல வழிகள்ல பயன்படுத்தினேன். மிர்கான் ராத்திரி பகல்னு பார்க்காம தீய சக்திகளை நோக்கி வழிபட்டுக்கிட்டே இருந்தா. எனக்கு புக்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும். அதனால நான் அந்த சக்திகளை பயன்படுத்தி நான் ஒரு புக் வாமா மாறிக்கிட்டு இருந்தேன். ஒரு பெரிய லைப்ரரி பண்றதுக்காக நான் பாடுபட்டுக்கிட்டு இருந்தேன். அவனோட சக்தியை பயன்படுத்தி
அவன் ஒரு பயங்கரமான மர்மமான புக்கை எழுதிக்கிட்டு இருந்தான். அந்த புஸ்தகத்தை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அதுல எழுதி இருக்கிற மாதிரி அவங்கெல்லாம் செத்துருவாங்க. இந்த மாதிரி படிச்சு இறந்து போறவங்களோட சக்தியை வச்சு அந்த புக்கை முழுமையாக்கி இதை விட பெரிய துஷ்ட காரியத்தை அவ செய்ய இருந்தான். இந்த புக்கை படிக்கிறவனுக்கு நிச்சயமா மரணம் நிகழும். அப்புறம் அந்த ஆத்மா இந்த புக்கிலேயே அடைஞ்சிடும். ஆனா அவன் அந்த புக்கை முடிக்கும் போது அந்த பிளாக் மேஜிக் அவனையே தாக்கிடுச்சு. எனக்கு என்ன ஆகுது? அவன் மக்களை அழிக்கிறதுக்கு காரணமே அவனோட ஆத்மாவை காப்பாத்திக்கதான். அந்த புக்ல எழுதி இருக்கிற மாதிரி அவன் 100 பேரை அழிச்சிட்டான்னா அவனோட ஆத்மா அதுல இருந்து வெளியே வந்து சுதந்திரமா இருக்க முடியும். அவனுக்கு 99 ஆத்மாக்கள் கிடைச்சிருச்சு. இப்ப நீ தான் கடைசி. எக்காரணத்தை கொண்டு அவன் உன்னை அழிக்காம விட மாட்டான். அப்படின்னா நீங்க எப்படி தப்பிச்சிருக்கீங்க? யாரு என்னதான் சக்திகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் ஒரு அண்ணன் தன்னோட தங்கச்சியை அழிக்கவே மாட்டான். அதனாலதான் நான் தப்பிச்சிருக்கேன். அவன் என்ன கண்டிப்பா அழிக்க மாட்டான். ஆனா என்னால அவனை கண்டிப்பா அழிக்க முடியும். அப்படின்னா அந்த புக்கை அழிக்கிறதுக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும். இருக்கு. யார் அந்த புக்கை அழிக்க முடியும்னா யார் அந்த புக்கை படிக்கிறாங்களோ அவங்கதான். ஆனா எப்படி? அந்த புக்கை உருவாக்குன டைப்ரைட்டிங் மிஷினை அழிச்சிட்டா அந்த புக்கும் அழிஞ்ச மாதிரி தானே. அங்க பாரு. இந்த புக்கை சீக்கிரமா அழிச்சிடு. ரொம்ப நேரம் இவனை என்னால தாக்கு பிடிக்க முடியாது. இந்த புக் எங்க போச்சு? அது அதோட இடத்துல இருக்கு. சீக்கிரம் போ. அண்ணா, என்ன நடந்தாலும் சரி, எதுவும் தெரியாத அந்த அப்பாவி அழிக்க நான் விடவே மாட்டேன். இத்தனை நாள் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இந்த தடவை உன்னால தப்பு பண்ண முடியாது. அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். மிருகான தடுத்து நிறுத்துறது காயத்ரி அம்மாக்கு ரொம்பவே கஷ்டமான வேலையா இருந்துச்சு. ஆனா காயத்ரி அம்மா தன்னுடைய தைரியத்தை இழக்கவே இல்ல. ஒரு பக்கம் ஹசனுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஹசன் எப்படியாவது அந்த புக்கை கண்டுபிடிச்சு தன்னை காப்பாத்திக்கணும். ஆனா அந்த புக் அந்த அளவுக்கு சுலபமா கிடைக்கிற புக்கே இல்ல.
போ, சீக்கிரமா அந்த புக்கை தேடு. போ. மிஷினை அழிச்சிட்டா அந்த புக்கும் அழிஞ்ச மாதிரி தானே? பாட்டிமா, சில நேரங்கள்ல பெரியவங்க சொல்றத கேக்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். காயத்ரி அம்மா சொன்னத ஹசன் கேட்டிருந்தானா நிச்சயமா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காது. காயத்ரி அம்மா அண்ணனுடைய ஆத்மா அதுக்குள்ள போனதுனால அந்த புக் முழுமை அடைஞ்சிருச்சு. காயத்ரி அம்மா பண்ண அந்த விஷயத்தினாலதான் அந்த பிளாக் மேஜிக் புக்கை எப்படியோ ஒரு வழியா அழிச்சிட்டாங்க. இதனால லைப்ரரியில இருந்த அந்த புக்கோடைய ஆத்மா அன்னைக்கே அங்க இருந்து போயிடுச்சு. காயத்ரி அம்மா அப்பவே சன்னியாசி ஆயிட்டாங்க, அந்த லைப்ரரிய மூடிட்டாங்க. இப்ப இந்த லைப்ரரி எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கு. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பிளாக் மேஜிக் பண்றவங்களும் அதாலதான் அழியப்படுறாங்க. சில பேர் தன்னோட சக்தியை அதிகரிக்க இத பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பண்றது எல்லாமே தப்புதான், அதுல குத்தம் இருந்தா அவங்களே அழிஞ்சிடுறாங்க. இந்த எபிசோட்ல நீங்க பார்த்த மாதிரி இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், அவங்களால உருவாக்கப்பட்ட ஆத்மா அவங்கள எதுவும் பண்ணாதுன்னு. ஆனா அது வெறும் நம்பிக்கை மட்டும்தான். ஆத்மா சொல் பேச்ச கேட்காது, உருவாக்குனவங்களையே அது விட்டு வைக்காம நிச்சயமா அழிச்சிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க, முதல்ல நீங்க உங்களை நம்பணும். துஷ்ட சக்திகள் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. மன்னிக்க கத்துக்கணும். தீய சக்திகளுக்கு பாய் பாய் சொல்லுங்க, சந்தோஷமா வாழுங்க.